தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திருமிகு வசந்தகுமார் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அந்த அமைப்பின் மூலமாக அவர் என்னென்ன நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார், சமூகத்திற்கு பயன்பாடுள்ள செயல்களை எப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்கள் அமைப்பை பற்றி சொல்லுங்கள். உங்கள் அமைப்பினுடைய செயல்பாடுகள் என்ன, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். நாங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர் சங்கங்களின் கூட்டமைப்பு. இது உற்பத்தியாளர்கிட்ட இருந்து பொருட்களை நாங்கள் வாங்கி, இப்போ கன்சூமர் நேரடியாக போய் கடைகளில் போய் நீங்கள் வாங்குகிற அத்தனை பொருட்களும் எங்கள் மூலியமாக தான் நாங்கள் உங்களுக்கு விநியோகம் என்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் மூலமாக தான் வருதுக்கு. அப்போ அந்த கலக்குறாங்களே, அதாவது நல்ல பொருட்களில் சில தவறான பொருளாக கலக்கு, அதுவும் நீங்கள் பண்ணுற வேலை தானே? இல்லை, எங்களுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நாங்கள் நேரடியாக உற்பத்தி பண்ணுறவர்கள்கிட்ட இருந்து அங்கீகாரம் பெற்றவர்கள், உற்பத்தி பொருள் பண்ணுறவர்கள், எம்என்சி கம்பெனி எல்லாம். இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு கடையில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்கள் வாங்குவதும் எங்கள் மூலியமாக தான் கிடைக்குது. இந்த கலப்பட பொருட்களும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உற்பத்தியாளர் நேரடியாக வாங்கி நாங்கள் தான் கடைகளுக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு லாப சதவீதத்தில் நம்ம கொடுக்குறோம், அதுவும் கடனில் கொடுக்குறோம். சரி, இப்போ கலப்படம் இல்லைன்றீங்க. அப்போ உற்பத்தியாளர்கள் அதை பண்ணுறாங்களா, இல்லை கடைக்காரர்கள் அதை பண்ணுறாங்களா? ஏன்னா கலப்படம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இருக்குது. அதை செய்வது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கலப்படம் இருக்குங்கிறது உண்மைதான். பட் அப்படி கலப்பட பொருட்களை வாங்கி கடைகளுக்கு சப்ளை பண்ணுற ஆட்கள் நாங்கள் கிடையாது. வேறு ஆட்கள் இருக்காங்க இந்த மாதிரி செயல்பாடு? இருக்கலாம். அதில் எங்களுக்கும் அதுக்கு எந்த தொடர்பும் அதில் கிடையாது. நாங்கள் நேரடியாக உற்பத்தியாளர். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், காலையில் எழுந்தால் நீங்கள் பல் துளக்கணும்னா பேஸ்ட்டுக்கு போகிறீங்க. அதில் கோல்கேட் இருக்குது, ஃபோர்லன்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிகள், பெப்சோடன்ட் இருக்குது. இதெல்லாம் எம்என்சி கம்பெனி. இவங்ககிட்ட எங்கள் மூலியமாக தான் கடைகளுக்கு போகும். அதை தான் நீங்கள் வாங்குறீங்க. இப்போ நீங்கள் வாங்கும்போது இந்த பொருள் சரியானதா, தரமிக்கதா அப்படின்றத பார்த்து வாங்குறீங்களா, இல்லை யார் கொடுத்தாலும் வாங்கி மக்கள்கிட்ட கொண்டே சேர்த்துறீங்களா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. நம்ம தரமுள்ள பொருட்களாக அதுக்கான சான்றிதழ் என்பது இருக்குதா, எங்கே அதை உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நகரங்களிலிருந்து அந்த பொருட்கள் இங்கே வரும். உதாரணத்துக்கு குஜராத்தில் உற்பத்தி பண்ணுற, ராஜஸ்தானில் உற்பத்தி பண்ணுற, அல்லது டெல்லியில் உற்பத்தி பண்ணுற, மகாராஷ்டிராவில் உற்பத்தி பண்ணுற எல்லா பொருட்களும் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் உற்பத்தி பண்ணுற பல பொருட்கள் இருக்குது. அப்படி வாங்குகிற பொழுது அந்த பொருட்கள் நிச்சயமாக நீங்கள் எழுப்பிய கேள்வி மாதிரி தரமுள்ள பொருட்களை தான், மக்களுக்கு இது எந்த விதமான தீங்கும் விளைவாக்காத பொருளாக இருக்குமா என்று பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம். அதான் நீங்கள் முன்னால் கேட்டீங்க, கலப்படம் அப்படி ஒரு பொருள்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களுடைய பேர் கெட்டக்கூடாது, விநியோகத்துடைய பேர் கெடக்கூடாது என்பதற்காக தரமுள்ள பொருட்களை மட்டும்தான் வாங்கி நாங்கள் கடைகளுக்கு. இவ்வளோ கவனமாக செயல்படுறீங்க. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முட்டையில் கலப்படம், பிளாஸ்டிக் முட்டைகள், பிளாஸ்டிக் அரிசி இப்படிலாம் சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மையா? இல்லை, அதில் அது நேரடியாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இப்போ இது எங்கள் லைனில் வரவே வராது. ஏன்னா அப்படிப்பட்ட பொருட்கள் யார் பண்ணுறா, என்ன பண்ணுறாங்கிறது வாங்குறதுல எங்கள் ஆளுங்க நிச்சயமாக வாங்கவே மாட்டாங்க, அச்சப்படுவாங்க. நாளைக்கு சட்டச்சிக்கல் வந்துடுச்சுன்னு சொன்னால் பிரச்சனை வருங்கிறதுக்காக அந்த மாதிரி ஆட்களிடையே எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இல்லை அந்த மாதிரி கண்டுபிடித்த நிகழ்வுகள் எதுவும் இருக்கா? இல்லை, அது என்னென்னா, இப்போ கண்டுபிடிக்குது, அதில் லேப் டெஸ்ட்டு போய் இது உண்மையான தரம் இருக்கா இல்லையான்னு பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு அது இருக்காது. அது கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி எங்களோட முதல்ல அணுகுறாங்க, இந்த பொருள் இது இப்படி இருக்குங்க, இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இவ்வளோ மார்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே அந்த பொருளுடைய தரத்தை தெரிந்து கொண்டு எங்களால் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிறது முடிவெடுக்கக்கூடியது. ஏன்னா அவங்க தொடர்ந்து இந்த தொழிலே பல ஆண்டு காலம் நீடிக்கிறதுனால அந்த அனுபவத்தில் அதை தவிர்த்து கொள்வாங்க. இப்போ உற்பத்தியாளர்கள் நேரடியாக கடைக்கு கொண்டு கொடுக்கும்போது அதோடைய விலை குறைவாக இருக்கும். நீங்கள் ஒரு இடைத்தரகர் மாதிரி உள்ளே போகிறதுனால பொதுமக்களுக்கான அந்த விலை ஏற்றம் வருமே, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக அது அப்படி வராது. ஏன்னா ஒரு பொருளுக்கும்
விற்பனை விலைன்னு ஒன்று இருக்கும், எம்ஆர்பின்னு. உதாரணத்துக்கு 100 ரூபா எம்ஆர்பி அப்படின்னு சொன்னால் உற்பத்தியாளர் பண்ணி நேரடியாக 100 ரூபாய்க்கு எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதில் வந்து இப்போ நாங்கள் இடைத்தரகர்கள் அப்படின்னு நீங்கள் உங்கள் வார்த்தையில் அதை இடைத்தரகர்கள், நாங்கள் விநியோகஸ்தர்கள். இப்போ விநியோகஸ்தர்னால் நாங்கள் இதுக்கு எங்களுக்கு ஈடுகட்ட செலவுகள் இருக்கு இல்லைங்களா, நாங்கள் எடுத்து போய் கடைகளுக்கு போய் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கடனில் கொடுக்கணும். நீங்கள் ஊதியம் மட்டும் பெறுகிறீர்கள் அப்படின்றது எங்களுக்கு ஒரு மினிமம் மார்ஜின் 6%, 5%, பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி 6% இருக்குது, 5% இருக்குது, 8% இருக்குது, 4% இருக்குது. பொருளுடைய அதோடைய வியாபாரத்தினுடைய வேகத்தை பொறுத்து மார்ஜின் என்பது உங்களுக்கு குறையும். அதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய. விநியோகஸ்தர்கள் என்று சொல்லப்படுகிற உங்களுக்கு ஏன் சங்கங்கள் தேவைப்படுகிறது? இல்லை சங்கனி, ஏன்னா நாங்கள் வந்து முதலீடு செய்து வியாபாரம் செய்யக்கூடிய ஏறக்குறை பார்த்திங்கன்னா ஒரு முதலாளிகள் மாதிரி பல லட்சங்கள் சில கோடிகள்லாம் கூட முதலீடு செய்து வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு முதலீடு செய்ததுக்கு ஒரு பாதுகாப்பு என்பது தேவை. இப்போது அந்த பாதுகாப்புக்கு நான் நேரடியாக ஒரு தனிநபராக இருந்து எனக்கு எழக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கடினம். அப்போது எனக்குன்னு வந்து என் சார்பாக பேசுவதற்கு ஒரு அமைப்பு தேவை என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த சங்கம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தான் பழைய கதை 4 காளை மாடுகள் ஒரு சிங்கம்ன்ற கதை தான், ஒன்று சேர்ந்தாதான். நிச்சயமாக. ஏன்னா தனிநபராக இன்னி இருக்கிற சமூக சூழலில் நான் வந்து உங்ககிட்ட தனியாக வந்து பேசுவதற்கும் என் பின்னால் இருந்து 10 பேர் சேர்ந்து பேசுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பது தான் சங்கம். ஏன்னா எல்லாருக்கும் இன்றைக்கு சங்கம் என்பது இருக்குது. அப்போ நாங்கள் பறந்துபட்டு இருக்கக்கூடிய ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. பல கோடிகளை முதலீடு செய்து பண்ணுறது, அந்த முதலீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறது தான் சங்கம் என்பது நாங்கள் உருவாக்கி. தமிழ்நாட்டு அளவில் நீங்கள் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கீங்க. இந்த சங்கத்தின் மூலமாக, இந்த கூட்டமைப்பின் மூலமாக நீங்கள் என்னென்ன சாதித்தீர்கள்? விநியோகஸ்தர்களுக்கு என்ன பயன்களை கொடுத்துள்ளீர்கள்? இல்லை, விநியோகஸ்தர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது வந்து இப்போ நாங்கள் உற்பத்தியாளர்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்குகிறோம். அந்த பொருளுக்கு வந்து எக்ஸ்பைரின்னு ஒன்று இருக்கும், கெடு அவகாசம் இருக்கும். உதாரணத்துக்கு 6 மாதம் இருக்கும், 8 மாதம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படி இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ரெண்டாவது, எங்களுக்கென்று சில மார்க்கெட் ஒதுக்குவார்கள். அதில் என்ன பிரச்சனைகள்? அந்த எக்ஸ்பைரி டேட், அந்த இதில் என்னென்னா, நாங்கள் கம்பெனியோட அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கால அவகாசம் அந்த பொருட்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி கம்பெனியோட கொடுத்துடலாம். அதுக்கு வந்து எங்களுக்கு என்ன லாபம் இல்லாமல் எந்த விலைக்கு வாங்கிய விலைக்கு எங்களுக்கு அவங்க கொடுக்கணும், திருப்பி கொடுத்தோம். தட் இஸ் கிரெடிட் நோட்டு. அது அவங்களும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் சில நேரங்களில் வந்து நாங்கள் கொடுத்த பொருள்களுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். அப்படி கால அவகாசம் கூட ஆகலாம். இப்போ நான் கொடுக்குறேன்னு சொன்னால் சில கம்பெனிகள் வந்து 3 மாதம் கூட எடுக்கலாம், சிலர் மாதம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்படி சிக்கல் வரும்போது எங்களோட வந்து அணுகுவாங்க, நாங்கள் பேசுவோம். பேசி உடனடியாக சம்மந்தப்பட்ட அந்த விநியோகஸ்தர்களுக்கு அதை உடனே பெற்றுக் கொடுக்குற வேலைகள் நாங்கள் செய்கிறோம். இது மாதிரி வரக்கூடிய எந்த பிரச்சனையும், இப்போ எங்களுக்கு வந்து நான் ஒரு பொருளை பண்ணுறேன்னு சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே தான் நான் வந்து பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி விநியோக தொழில் வந்து சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா பல 1000 பேர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் உலக அளவில் பல நாடுகள், மேற்கத்திய நாடுகள்லாம் அப்படிலாம் கிடையாது. உற்பத்தியாளர்களுக்கும் அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இருப்பாங்க. பட் நம்முடைய சிஸ்டம் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா உலகத்தில் மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஒரு நாடு, இன்றைக்கி சைனாவை பின்னுக்கு தள்ளி முதல்ல வந்திருக்கிறோம். அப்போ இந்த தொழிலில் வந்து ஏராளமான பேர்கள் ஈடுபட்டிருக்கிற போது ஒரு பொருள், உதாரணத்துக்கு நான் உதாரணம் சொல்லணும்னா கோல்கேட் பேஸ்ட்டுன்னு எடுத்துங்களேன். இன்றைக்கி அதை யூஸ் பண்ணாத மக்கள் யாருமே இருக்க முடியாது. அப்போ அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாங்கிறது ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த ஒதுக்குற ஏரியாக்கள் நாங்கள் டெவலப் பண்ணும்போது எங்களுக்கு ஏரியாவும் பிரிப்பாங்க. உதாரணத்துக்கு நான் எடுக்கிற பொழுது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு உற்பத்தி மாதத்துக்குன்னு சொன்னால் என்னுடைய உழைப்பும் இருக்கும், கம்பெனியோட சப்போர்ட்டும் இருக்கும். இது சேர்ந்து பண்ணும்போது அந்த 10ங்கிறது ஒரு கட்டத்தில் 15 லட்சமாகும், 20 லட்சமாகும் மாறும். அப்படி மாறுகிற போது இன்னொரு விநியோகத்தை பிரித்து போடுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் எங்களுடைய உழைப்பால் இன்றைக்கி 10ங்கிறது 20 ஆகியிருக்கு, என்னை ஏன் நீங்கள் பிரிக்கிறீங்க, இது நியாயமற்றதுங்கிற ஒரு கேள்வி விநியோகஸ்தரி எழுப்புவார்.
அந்த நேரத்தில் உடன்படாது கம்பெனி, அப்போ வந்து சங்கம் வந்து தலையிடும், எங்களுடைய உதவியை நாடுவாங்க. நாங்களும் நியாயம்ங்கிற அடிப்படையில் இதை பேசுவோம். இப்போ அந்த அடிப்படையில் பலது வந்து சுமூகமாக சரிங்க அவரே பண்ணட்டும், அதுக்கான முதலீடு அவர்கிட்ட இருக்கா, அதுக்கான சர்வீஸ் அவர்கிட்ட இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நிச்சயமாக அவரோட முதலீடு இருக்குது, சர்வீஸ் இருக்குது, அதில் என்ன இது தப்பு இருக்குது, இவரே தொடரட்டும் என்று சொல்லுவோம். அதை மீறி சிலது வந்து கம்பெனிகள் பிரிப்பார்கள். இப்படி சில சண்டைகளும் அப்படி போயிட்டு விட்டு கொடுத்து அப்படி போயிட வேண்டியது. இப்போ மக்கள் வாங்குகிற பொருட்கள் சில தரமற்ற நிலையில் இருக்கும்போது அவர்கள் நுகர்வோர் அந்த நீதிமன்றங்களை அந்த மாதிரிலாம் அணுகிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லை, அது வந்து நுகர்வோர் அது நீடுனா அது நேரடியாக யாரை போய் சாரும் அப்படின்னு சொன்னால் உற்பத்தியாளர் தான் போய் சாரும். எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஒரு பொருளை கொடுக்குறீங்க, நாங்கள் விற்கிறோம், பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்குகிறோம், மீண்டும் அந்த கடையில் கொடுக்குறோம், விற்பனை. நாங்கள் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நாங்கள் ஒரு இடைத்தரகர்கள் மாதிரி தான். அந்த பொருளினுடைய தன்மை மாறி இருக்குது, அது மக்களுக்கு வந்து வேறு இடையூறை உடல் ரீதியாக ஏற்படுத்துதுன்னு சொன்னால் விநியோகஸ்தர் எங்களுக்கு அதுக்கும் பொறுப்பே இல்லையா. அது நேரடியாக எஃப்எஸ்எஸ்ஐ என்பது யார் உற்பத்தியாளரோ அவங்கள தான் அதை போய் வைக்கணும், எங்களுக்கு அதுவும் தொடர்பே கிடையாது. அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உற்பத்தியாளரிடமிருந்து ஈட்டுத்தொகையோ அல்லது நியாயமோ கேட்டு வாங்கி கொடுத்துருக்குறீங்களா? அது வந்து இப்போ நாங்கள் ஒரு கடைகளுக்கு சப்ளை பண்ணும்போது கடையின் மூலமாக தான் மக்களுக்கு போய் சேரும், எங்கள் மூலியமாக போய் சேராது. இப்போ அதனால் உடல் ரீதியாக பாதிச்சுன்னு சொன்னால் அவங்க நேரடியாக யார்கிட்ட வருவாங்க, எங்ககிட்ட வர தெரியாது, நாங்கள் யாரும் தெரியாது. இப்போ கடைக்காரங்க கொடுப்போம். இப்போ கடைக்காரங்களை எங்களோட தொடர்பு கொண்டு இந்த பொருள் அப்படின்னா நாங்கள் உடனடியாக கம்பெனிகளுக்கு சொல்லுவோம். கம்பெனி நேரடியாக சம்மந்தப்பட்ட அந்த யார் வாடிக்கையாளரோ அவரை நேரடியாக தொடர்பு கொள்கிறாங்க, அதுக்கான இதுகளை பண்ணி உடனடியாக வேறு பொருள் வீட்டுக்கு போய் சேர்க்குற ஏற்பாடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் சொல்லி பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு அந்த பொருளை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இனி அது வரா மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சட்ட ரீதியாக எதுவும் போகணும், இது ஏதோ ஏற்பட்ட ஒரு சிறு தவறு அப்படிங்கிற மாதிரி அது காம்ப்ரமைஸில் அது முடிகிறங்கிறது இருக்கும். இப்போ தமிழ்நாடு முழுக்க நீங்கள் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் ஏதாவது சிக்கல்கள் வரும்போது இங்கேருந்து நீங்கள் அனுப்புகிற இடங்கள்லாம் இருக்குது, அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள சங்கங்கள் உங்களோட இணைந்து செயல்படுகிறார்களா? அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் நடந்திருக்கா? இல்லை, அதுதான் நாங்கள் வந்து இது ஆல் இண்டியா ஃபெடரேஷன், ஃபைதாங்கிறது ஆல் இண்டியா ஃபெடரேஷன். இந்த ஆல் இண்டியா ஃபெடரேஷனோட நாங்களும் அஃபிலியேட்டட் தான். இப்போ எங்களுக்கு பல மாநிலங்களில் இதே மாதிரி எங்கள் தொழிலில் ஈடுபட்டு சங்கம் அமைத்து செயல்படுறவங்களாம் ஒன்றாக கூட்டாக இருந்து தான் நாங்கள் பண்ணுறோம். அவங்களுக்கு ஏதாவது இங்கே வந்து சப்போர்ட் வேணும்னு சொன்னால் நாங்கள் நிச்சயமாக பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி அங்கே எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய தலைவர்களை அணுகி இதை இன்றைக்கி தீர்த்து கொடுக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க உடனடியாக சம்மந்தப்பட்ட நாங்கள் எப்படி அணுகி பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களும் அவங்க உடனடியாக அணுகி சம்மந்தப்பட்ட எங்கள் விநியோகஸ்தர்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால இந்த தமிழ்நாட்டு அளவில் ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதை தீர்த்த ஒரு அனுபவம் ஏதோ ஒன்று சொல்லுங்கள். இன்னொரு முறை கேளுங்க. அதாவது உங்களுடைய இந்த சங்கங்கள் மூலமாக ஏதோ ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சங்கங்களுக்கு அந்த விநியோகஸ்தர்களுக்கு, சரி, அதை வந்து நீங்கள் அந்த பெருஞ்சிக்கலை தீர்த்து வைத்த ஏதாவது ஒரு அனுபவம் அப்படின்னு கேட்குறேன். அது நிறைய இருக்குது. இது நடைமுறையில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ, அதில் ரொம்ப சிக்கலானது ஏதாவது ஒன்று இல்லை. அப்படி சிக்கல்னு சொன்னாமே நீங்கள் விநியோகத்தில் வரக்கூடிய எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் அவங்க பார்வைக்கு அதுங்கிறது படும். அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை நாங்கள் வந்து தீர்த்து கொடுத்துருக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ வாகனங்களில் எங்கள் பொருட்கள் ஏற்றிட்டு போகிறாங்க, ஜிஎஸ்டி வந்து வழி பிடிப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து சிறு சிறு தவறுகள் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நேற்று தேதி போட்டு இன்றைக்கி தேதி போகும். ஆக்சுவலாக இது நேற்று தேதி போட்டு இது சப்ளை பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கிறதுனால அதுக்கு பெனால்ட்டி ஃபைனுங்கிறது போடுவாங்க. அது வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த சிறு குற்றங்களுக்கு அது அவ்வளோ பெரிய தொகையாக வந்து எங்கள் ஆளுங்களுக்கு தெரியும். அப்போ அது உடனே எங்களோட பேசுவாங்க, நாங்களோட பேசுகிறோம். ஏன்னா ஜிஎஸ்டியோட நாங்கள் நேரடி தொடர்பு. ஏன்னா இன்றைக்கி அதிகமான ஒரு பணத்தை அரசுக்கு கொடுக்கறது எங்கள் தொழில் மூலமாக தான். ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வருஷத்துக்கெலாம் ஒரு மாதத்துக்கும் இன்றைக்கி 1.25 லட்சம் கோடியெல்லாம் தாண்டி இருக்குது. அது முறைப்படி எந்த விதமான குற்றமும் இழைக்காமல் நேரடியாக
அந்த ஜிஎஸ்டி பணத்தை அரசுக்கு செலுத்தக்கூடிய ஒரு தொழிலை நடத்துவது நாங்கள் தான். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த சிறு தவறுக்கு இவ்வளோ பெரிய தொகை அபராதம் என்பது அதிகம்ங்கிற மாதிரி நாங்கள் அப்படி 10,000 5,000 அப்படின்னு போடும்போது அது அவ்வளோ போடக்கூடாது, போட முடியாதுன்னு சொல்லி நாங்களும் கமிஷனரோடலாம் பேசியிருக்கிறோம். அவங்களும் ஆமாம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். அதை நாங்கள் கிட்ட சொல்லி குறைக்கிற ஏற்பாடு பலதை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஜிஎஸ்டியை பற்றி பல விவாதங்கள் நடக்கின்றன. சரி என்கிறார்கள், தவறு என்கிறார்கள், இப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் நேரடியாக அதில் தினமும் அதை பார்த்து கொண்டிருப்பவர், பாதிக்கப்படுகிறவர் அல்லது லாபம் அடைகிற எப்படியோ இருக்கலாம். உங்களுடைய பார்வை என்ன ஜிஎஸ்டியை பற்றி? இல்லை, ஜிஎஸ்டி பார்வைங்கிறது ஏற்கனவே வேட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னும்போது நேரடியாக ஒரு உற்பத்தியாளர்களுக்கு போடக்கூடிய அந்த வரி எந்த விதமான லீக்கேஜும் இல்லாமல் கடைசியாக மக்கள்கிட்ட தான் அந்த வரி வாங்கி வந்து அரசுக்கு போகுது. இந்த சிஸ்டம்ங்கிறது இந்த சிஸ்டம் உற்பத்தியாளர் ஒரு வரியை போட்டு எங்களுக்கு கொடுப்பாரு, நாங்கள் அந்த வரியை போட்டு கடைகளுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து மக்கள்கிட்ட போவோம். கடைசியாக மக்கள் தான் வந்து அந்த வரியை செலுத்தி கொண்டிருக்காங்கிற அந்த இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஜிஎஸ்டினால் உங்களுக்கு எந்த இழப்புலாம் கிடையாது? இந்த ஜிஎஸ்டினால் எங்களுக்கு இழப்பு இல்லை அப்படின்னா இழப்பு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாங்கள் போடுறதை நாங்கள் அதை வசூல் பண்ணிச்சு நாங்களும் அதை எடுத்து நாங்கள் கொடுத்துடுறோம். அப்போ இழப்பே இல்லைன்றனால நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்களா? இல்லை, ஆதரிக்கிறது அப்படின்ற முறை எல்லாமே ஒரு விஷயங்கள் வருது, அரசால் சொல்லப்படுகிற எல்லா விஷயம் வந்து முழுக்க வந்து அதில் மன திருப்தி அடைகிறதும் இல்லை முழுக்க எதுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நெருடலோட கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. இது வியாபாரம். அப்படி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டியில் பல விஷயங்கள். ஏன்னா இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் தொழிலில் கூட தொடர்ந்து வாரிசாக கூட செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து கணினிமயமாக்கப்பட்டது. தட் இஸ் ஆல் கம்ப்யூட்டரைஸ்ட். அப்போ அப்படின்னும்போது அதுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாமல் நான் இன்றைக்கி இருக்கலாம். நான் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், பட் தொழில் முதலீடு போட்டு பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதில் நீங்கள் மாதம் நாங்கள் வந்து வரி கட்டுறதில் மற்றதில்ங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டை நாங்கள் போட்டு பண்ணோம். அவர்கள் ஏதாவது சிறு தவறு வந்துன்னு சொன்னால் அது வரும். இன்றைக்கி அப்படி வரும்போது எனக்கு அபராதம் கூடுதலாக வரும்போது எனக்கு அது ஒரு மனக்கசப்பு வரும். ஏன்னா அந்த எண்ணமே கிடையாது, ஏமாற்றணும் எண்ணமே கிடையாது, ஏன் இப்படி வந்ததுன்னு சில கேள்விகள் வரலாம். அதில் சில நெருடுகள் இருக்கும், அவ்வளோதான். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் இந்த தொழிலில் முதலாவது வரீங்களா இல்லை உங்களுடைய? இல்லை, நான் தான் முதல் தொழில் எனக்கு இல்லை. இந்த தொழில் உங்களை கவர்ந்ததற்கு காரணம் என்ன? அதை தொழில் வந்து கவர்ந்ததுக்கு காரணங்கள் பலருக்கு உண்டு. இதில் போனால் வந்து நிறைய சம்பாதிக்கலாம், முதலீடு போடலாம், அப்படி கூட ஒன்றா கூட எனக்கு இருக்கலாம். நான் வந்து இந்த தொழிலை தேர்ந்தெடுத்ததுக்கு நேரடியாக மக்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்புள்ள இதுவாக இருக்குது. கடைக்காரங்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கு தானே தொடர்பு, மக்களுக்கு எங்கே உங்களுக்கு தொடர்பு இருக்குது? இல்லை, அதுதான் இப்போ நாங்கள் கொடுக்கலாம் மக்களுக்கு கிடைக்காது இல்லையா. நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணுன்னா இந்த கோவிட் நேரம் உங்களுக்கு தெரியும். கோவிட் நேரத்தில் இந்தியாவே முடங்கி இருந்த காலத்தில் எல்லா தொழிலும் முடங்கி பல மாதங்களாக எதுவுமே உற்பத்தி முடங்கி போகுது. அந்த காலகட்டத்தில் பலர் இந்த தொழிலை விட்டு வெளியேறினவர்களும் உண்டு, நட்டத்தை வந்து சமாளிக்க முடியாமல். ஆனால் அன்றைக்கி அத்தியாவசியமான பொருள் எதுன்னு சொன்னால் உணவுப் பொருட்கள் தான். அன்றைக்கி வந்து நாங்கள் அது முறையாக போய் எங்கள் உயிரை பணையும் வைத்து நாங்கள் போய் அந்த கடைகளுக்கு சப்ளை பண்ணல மக்களுக்கு. நிச்சயமாக அந்த மக்களுக்கு அந்த பொருளே கிடச்சிருக்கு. அந்த காலங்களில் நீங்கள் விலையை அதிகப்படுத்தி விற்றீர்களா? இல்லை, விற்கவும் முடியாது. ஏன்னா நான் விற்கணும்னு நினைத்தாலும் கூட கடைக்காரர்களுக்கு இந்த பொருளுடைய விலை என்ன, நேற்று வரைக்கும் எனக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தார், நான் இன்றைக்கி 15 கொடுத்தேன்னா நேற்று வரைக்கும் எனக்கு 10 ரூபா தான் கொடுத்து இன்றைக்கி நெருக்கடி காலத்தை குறிப்பிட்டு அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. புரியலங்க. அது ஒரு நெருக்கடி காலம். ஆமாம். அப்போ விலை ஏறுவது வந்து இயல்பு, அதனால் வாங்கிட்டு போய் தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. இல்லை, அது மனநிலை வந்து கிடைக்காத பொருள் ஒரு டிமாண்ட் ஏற்படும் போது மக்களுக்கு அந்த மனநிலை இயல்பான அந்த டிமாண்டை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள்? நாங்கள் பண்ணவே முடியாது. நாங்கள் உற்பத்தியாளர் வந்து என்ன கடைகள் நாங்கள் கொடுக்குறோமோ அதுதாங்க. கடைக்காரர்கள் என்ன விற்றாங்கிறது அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அப்படிலாம் கூட்டிலாம் விற்கவே முடியாது. ஏன்னா நான் எதுக்கு தான் நான் இந்த நேரம் உங்களை குறிப்பிட்டு சொல்ல, நீங்கள் கேட்டீங்க மக்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிறது. நான் அதுக்காக தான் நான் சொன்னேன், இதை உதாரணத்துக்கு சொன்னேன். அப்படி ஒரு நெருக்கடியான நேரங்களில் கூட நாங்கள் அந்த மக்களுக்கு அந்த பொருள் போய் சேரணுங்கிறதுக்காக வெளியில் கூட வர முடியாத நெருக்கடியான சூழலாம் கூட நாங்கள் எங்கள் ஆட்கள் போய் அதை சப்ளை பண்ணி போனதுனால தான் அப்போது நேரடி மக்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுக்கான அந்த காரணம் நான் சொன்னேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டு அளவில் சிக்கல்கள்லாம் நீங்கள் தீர்க்குறீங்கன்னு சொன்னீங்க. வெளி மாநிலங்களில்
இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏதாவது நடந்து நீங்கள் தலையிட்டு அதை சரி செய்தது அனுபவங்கள் ஏதாவது உண்டா? இல்லை, அதான் நான் ஏற்கனவே சொன்னேங்க, வெளி மாநிலங்களில் ஏற்படும் போது நாங்கள் நேரடியாக நாங்கள் தலையிட முடியாது. அந்த மாநிலத்தினுடைய நிர்வாகிகளோட நாங்கள் அதை சொல்லுவோம், அவங்க அதை பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இந்திய ஒன்றியத்தில் கடந்த 10 ஆண்டுகள், இப்போ இந்த ஆண்டுகள்லாம் அதுக்கு முன்னாடியோ உங்களுக்கு இந்த விநியோகஸ்தர்களுக்கு சட்டத்திட்டங்கள் சரியாக செயல்பட்டு உங்களை பாதுகாக்கின்றனவா, இல்லை உங்களுக்கு எதிராக சட்டங்கள்லாம் இருக்குதா? எந்த சட்டங்களை கேட்குறீங்க? இப்போ ஜிஎஸ்டியில் தொடர்ந்து வாகனங்களை வழிமறிக்கிறது, காவல்துறை அல்லது ஒவ்வொரு துறைகளும் உங்களை பாதிக்கின்றனவா, இல்லை பாதிப்புலாம் எதுவும் கிடையாது, நாங்கள் சரியாக பண்ணுறோம்? இல்லை, இது காவல்துறைக்கு இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. 1. 2 2017 தான் ஜிஎஸ்டிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு பிறகு தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கு காரணங்கள் என்னன்னு சொன்னால், இதில் இந்த ஒரு லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நேரடியாக அந்த வரி அரசனுடைய கஜானாவுக்கு வரணுங்கிறதுக்காக போடப்பட்டது. இது இந்தியா முழுவதுக்கும் முதல்ல அப்படி கிடையாது. இப்போ என்னென்னா, நான் இந்தியா முழுவதுக்கும் இங்கேருந்து எங்கே வேணாலும் நான் சப்ளை பண்ணலாம். அது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட விஷயமாக மாறி இருக்கு. இது யாருக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். அது நடைமுறையில் வருகிற போது ஒவ்வொருத்தரும் அமுல்படுத்துகிற விதத்தில் இருந்து சில சிக்கல் ஏற்படும், அவ்வளோதான். இப்போ சாதாரண கடைகளில் கூட காவல்துறையினரோ அல்லது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களோ நன்கொடைகள் என்றோ அல்லது மிரட்டியோ பணம் கேட்பது, பொருள் கேட்பதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பெரும் முதலாளிகள் என்று அவங்களுக்கு தெரியும், ஏன்னா பெரிய அளவில் பொருட்களை வாங்கி நீங்கள் விநியோகம் பண்ணுறீங்க. அப்படிப்பட்ட சூழலில் உங்களை அந்த மாதிரியான ஆட்கள் அணுகுகிறார்களா? அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறீங்க? இல்லை, எங்களை அப்படிலாம் யாரும் அணுகிறது கிடையாது, மிரட்டினதும் கிடையாது. அப்படி எங்களுக்கு பணம் கொடுக்கணும் எந்த அரசியல் கட்சியிலிருந்தும் அப்படி எங்களுக்கு அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் எதுவும், நன்கொடைன்ற பேரில் எதுவும் கேட்கல. உங்களுடைய இந்த விநியோகஸ்தர்கள் கடைக்காரர்களுக்கு எந்த அளவிற்கு உதவிகரமாக இருக்கிறீர்கள்? இல்லை, அது நல்ல உதவி அப்படி இருக்கிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் கடைக்காரர்களுக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்னாத மாதிரி உற்பத்தியாளர் நாங்கள் பணம் கொடுத்து தான் பொருள் வாங்குகிறோம். இவங்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோம். அது 30 நாட்கள் கடன் கொடுக்குறோம். சிலர் 15 நாட்களில் கொடுப்பாங்க, சிலர் 40 நாட்கள் கொடுப்பாங்க. டிபெண்ட், அது வித்தியாசப்படும். ஊருக்கு ஏற்ற மாதிரி சிலதில் இருக்கும். சில ஊர்களில் கடைக்காரர்களே எங்ககிட்ட பணம் கொடுத்தே வாங்கிக்குவாங்க. அதுவும் சில இடங்களில் உண்டு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு இது வித்தியாசப்படும். சென்னையிலும் சில வித்தியாசம், சென்னைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு வித்தியாசப்படும், சில இடங்களுக்கு மாற்றமாக இருக்கும். அந்த உதவிகள் நிச்சயமாக நாங்கள் கடைக்காரர்களுக்கு நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கடன் கொடுக்குறதுனால அவங்க விற்றதுக்கு பிறகு சிலர் காசும் எங்களுக்கு கொடுக்கலாம், விற்பதுக்கு முன்னால் கூட சில பணமும் உங்களுக்கு கொடுக்கலாம். நாங்கள் அந்த உதவியை நாங்கள் கடைக்காரர்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். 2வது, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவைப்படுகும் போது பொருளை நேரடியாக உடனே எடுத்து போய் கொடுக்குறோம். நாங்கள் தான் நேரடியாக கொடுப்போம். திடீரென்று கஸ்டமர் ஆர்டர் எங்களுக்கு உடனே வேணும், ஒரு 10 பீஸ் வேணும்னு சொல்லி எங்களுக்கு கால் வந்தாலும் கூட உடனே எடுத்து போய் கொடுக்குறது. இப்படி எல்லா மட்டத்திலும் கடைக்காரர்களுக்கு நாங்கள் உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த சங்கத்தில் சேருவதற்கான தகுதிகள் என்ன, கட்டுப்பாடுகள்லாம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, தகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே இந்த தொழிலில் ஈடுபட்டவர்கள் மட்டும்தான் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்க முடியும். விநியோகஸ்தர்கள் மட்டும்தான் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்க முடியும். கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்குள்ள ஒரு நல்ல கட்டுப்பாடை நாங்கள் வச்சுருக்கிறோம். என்னென்னா, நாங்கள் உறுப்பினர்களுக்கு மாதம் கூட்டம் நடத்துகிறோம். ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் மாதம் கூட்டம் நடத்துகிறோம். ஒரு ஜோனாக நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். அந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் மாதம் ஏதாவது ஒரு இடத்துல கூட்டம் நடத்தும். தமிழ்நாட்டில் எத்தனை ஜோனாக வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டில் நிறைய ஜோன் இருக்குது. இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 16 ஜோன் இருக்குது. இப்போ அப்படி அவங்கள கூட்டம் நடக்கும்போது கூட்டங்களில் ஒரு ஒழுக்க முறைகளையும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். நேர்மையாக நடக்க வேண்டும், உறுதிமொழியே இருக்குது. எனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை தவிர நான் தாண்டி விற்பனை செய்ய மாட்டேன். இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொருள் திடீர்னு உங்களை நேராக ஒருத்தர் அப்ரோச் பண்ணார்னா என்கிட்ட அனுமதி இல்லாமல், தட் இஸ் என்ஓசி இல்லாமல் நான் பெறமாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழி ஏற்பது. இப்படி எங்களுக்குள்ள கட்டுப்படி நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இப்படி ஒரு ஒழுக்கமான ஒரு கட்டுப்பாடு சங்கத்துக்குள்ளே வரும்போது எப்படி வேணால் இருந்திருக்கலாம்.
ஆனால் சங்கத்துக்குள் வந்ததுக்கு பிறகு இந்த கட்டுப்பாட்டுக்குள் அவர் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது இன்றைக்கி எல்லாரும் இப்படி கடைப்பிடிச்சிட்டு போகிறதுனால ஒரு நல்ல மதிப்பை வியாபாரிகள் மத்தியிலும் உற்பத்தியாளர்கள் மத்தியிலும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். உங்களுடைய அந்த பணியில், இந்த தொழிலில் உற்பத்தியாளர்கள் பொருட்களின் விலையை ஏற்றுகிற போது நீங்கள் எதிர்கொள்கிற அந்த விளைவுகள்லாம் என்னன்னு சொல்லுங்கள். இல்லை, உற்பத்தியாளர்கள் வந்து எங்களுக்கு வந்து விலைவாசி ஏற்றம் என்பது ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஆமாம், ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து கொடுக்குற மார்ஜின் ஒன்று இருக்கும். அதாவது எங்களோட லாபம் எண்ணிக்கைங்கிறது அது குறையுமா? ஆமாம். இப்போ அது வந்து இப்போ ஒரு 6% எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ அவங்களுக்கு வந்து செலவினங்கள் கூடுறதுனால அந்த 6 வந்து இப்போ குறைக்கிற 1%, 1.5%. இப்போ நீங்கள் அவங்க குறைச்சாங்கன்னா நீங்கள் கடைக்காரர்கிட்ட அந்த 1.5 ஏற்றுவீங்கல்ல? இல்லை, முடியவே முடியாது. அவங்களுக்கு கொடுக்குற மார்ஜின் மட்டும் குறைக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு பொருளுக்கு மார்ஜின் 20%, 25% கடைக்காரர்கள்னா அது அப்படியே இருக்கும். விநியோகஸ்தர்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய லாபத்தை வந்து குறைப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அது குறைக்கக்கூடாதுங்கிற கோரிக்கையை எங்கள் சங்கம் மூலியமாக நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா அவர்களுக்கு வந்து செலவு அதிகரிச்சுன்னு சொன்னாலும் எங்களுக்கும் செலவு அதிகரிக்குது இல்லையா? இப்போ வந்து பலர் வந்து வாடகையில் தான் வந்து கோடவுன் வச்சுருக்கிறாங்க, ரெண்ட் ஏறுது, ஈபி கட்டணம் என்பது உயருது, சம்பளம் உயருது. அதே மாதிரி உற்பத்தியாளர்கள் மாதிரி நீங்களும் ஒரு பெரும் பணத்தை அதில் முதலீடு செய்ய வேண்டியது இருக்குல்ல? நிச்சயமாக. அப்போ நான் எங்களுடைய இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, உங்களுக்கு செலவினம் கூடுதனால எங்களுக்கும் கூடுது, ஆகவே எங்களுக்கு கூட்டி கொடுக்கணுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு கூட அதிகமாக கூட்டி கொடுக்கலன்னா கூட அந்த இதை வந்து குறைக்கக்கூடாதுன்னு இருக்கணும். நாங்கள் கூட்டி கொடுக்கணுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. அப்படி இருக்கும் பட்சத்தில் முடியலன்னு சொன்னால் உங்கள் செலவை ஈடுகட்டுறதுக்காக எங்களுடைய லாபத்தை நீங்கள் கையை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை உற்பத்தியாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? அது வந்து அதுவும் ஒரு போராட்டம் தான். ஏன்னா அவங்களுக்கு குறைக்கணுங்கிறது சாதாரண விஷயம். இப்போ எங்களுக்கு 1% நீங்கள் 2% குறைக்கிறதுனால அவங்களுக்கு பல லட்சம் கோடி கூட வந்து மிச்சமாகலாம். அதில் வந்து எங்களுக்கு கொடுக்கணுங்கிற இது வராது. அதுக்கு காரணங்கள் பலதை சொல்லுவாங்க. ஆனால் அப்படி குறைக்கிறதுனால எங்களுக்கு பல நட்டங்கள் ஏற்படும். எங்களுடைய லாபத்தில் வந்து ரொம்ப குறைஞ்சிரும், தொழிலே நடத்த முடியாத நிலைமைகள் வந்துடும், செலவுகள் இனி கூட. இப்போ உற்பத்தியாளர்கள் கடன் வாங்குவதை விட நீங்கள் கடன் வாங்குவது எளிதாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் கடன் வாங்குறது வந்து எளிதுன்னெலாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் பேங்க்கில் கூட ஓடி வாங்குகிறோம்னா ஓடிக்கு வந்து நாங்கள் எல்லாமே கொடுக்குறது வந்து கொலட்டால் தான். எங்களுடைய ஏதாவது ஒரு வைப்பை வச்சு கொண்டு தான் கொடுக்குறப்ப வீடு இருக்குது, நிலம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு தான் கடனும் பேங்க்கில் வந்து இன்றைக்கி கொடுக்குறாங்க. அப்படி அவ்வளோ எளிமைன்னெலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி வங்கிகள் மூலமாக கடன் கொடுக்கறதுக்கு பலர் முன் வராங்க. இப்போ சமீபத்தில் கூட அறிவிச்சிருக்கிறது எல்லாம் கூட கடன் கொடுப்பது எல்லாம் தயார். கண்ணு மூடின்னு கடன் கொடுத்துட மாட்டாங்கல்ல. அப்போ எனக்கு என்கிட்ட அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன சோர்ஸ் வங்கிக்கிட்ட இருக்குங்கிறத என்னுடைய பின்புலத்தை பார்த்து தான் நீங்கள் கடனே கொடுப்பாங்க. அப்போ நான் எவ்வளோ மாதத்து டர்ன் ஓவர் பண்ணுறேன், எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கிறேன், எனக்கு என்ன இடங்கள் இருக்குது, அதை பெற்றுக்கொண்டு தான் கடன் கொடுக்குற ஏற்பாடு என்பதற்கு. இப்போ அந்த நடைமுறையில் கூட எளிமையாக இருக்கலாம். முந்தியெல்லாம் வந்து 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். இனி கடன் கொடுக்குற அந்த நடைமுறை என்பது 1 வார காலத்தில் 10 நாட்களில் ஈஸியாக முடிச்சு கொடுக்குறோம். அதுதான் எளிமையை ஒழிய மற்றபடி வந்து வங்கிகள் உடனே கேட்டவுடனே எனக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குற ஏற்பாடுங்கிறதுலாம் இந்த நடைமுறையோடு தான் அதை செய்வாங்க. இப்போ உற்பத்தியாளர்கள் தங்களது பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக சில விளம்பரங்களை எல்லாம் பண்ணுவாங்க. அந்த விளம்பரங்களில் உங்களுடைய தொடர்பு எப்படிப்பட்டது? நீங்கள் அதுக்கான செலவு எதுவும் நீங்கள் ஏற்க வேண்டிய சூழல் இருக்கா, அல்லது அவங்களே அதை பார்த்துப்பாங்களா? இல்லை, அது வந்து உற்பத்தியாளருடைய தொடர்புடைய விஷயம். அவங்க விளம்பரப்படுறது தொலைக்காட்சியிலையோ, உங்களை போன்ற தொலைக்காட்சியிலையோ அல்லது பத்திரிகையிலையோ வேறு மாதிரி விளம்பரம் எந்தெந்த வகைகளை இன்றைக்கி வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி நேரடியாக மக்களை போய் சேர்றது அதுவும் அதிகமாக இருக்குது. இப்போ அதிலெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய செலவுகள். அதான் அவங்களுடைய உற்பத்தி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு லாபம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த லாபத்தில் வந்து ஒரு சிறு தொகை என்பது விளம்பரம். ஏன்னா விளம்பரம் என்பது இன்றைக்கி தானாக வீடுக்குள்ளே போய் சேர ஒரு விஷயம் மாறிடுது. அதை பார்த்து பொருளை வந்து கடையில் கேட்குற ஏற்பாடும் இருக்கிறதுனால அது அவசியங்கிற அடிப்படையில் அவங்க லாபத்தில் குறைச்சி அதை பண்ணுறாங்க. எங்களுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது தவிர கடைகளில் வந்து சில பொருட்களை விற்பதற்கு அந்த ஒரு அழகான ஒரு ரேக்கு அல்லது ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதுவும் உற்பத்தியாளர்களுடையது தானா? இல்லை, அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி கடைக்காரர்களும் ஒரு புதிய பொருட்கள் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு டிஸ்பிளே சார்ஜுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணுவாங்க. யார்கிட்ட? கம்பெனிக்காரங்கிட்டாங்க. அதை வந்து கொடுப்பது நாங்கள் தான்.
அதுக்கப்புறம் நாங்கள் கிளைம்ஸ்ன்னு போட்டுவோம். உதாரணத்துக்கு ஒரு பே ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கடைக்காரர், அது எல்லா கடையும் கேட்க முடியாது, பெரிய கடையில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும், கஸ்டமர் நிறைய வராங்க அப்படின்னு சொன்னால் அதை கடைக்காரர்கள் ஒரு கட்டாயப்படுத்துவாங்க. அவங்களும் வந்து இது இங்கே கொடுத்தோம்னா வியாபாரம் நிறைய நடக்கும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு மாதத்துக்கு 10,000 ரூபாய் கேட்கலாம், 5,000 ரூபாய் கேட்கலாம், கடைகளை பொறுத்து. அந்த காசை வந்து இப்போ நாங்கள் கொடுக்குற பொருளில் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதில் பிடிச்சிட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் அதை கம்பெனிக்கிட்ட அப்புறம் கிளைம் பண்ணி நாங்கள் வாங்கிப்போம். பட் அது கொடுக்கறது கம்பெனி தான். இப்போ வந்து வியாபாரிகள் சங்கம் நிறைய இருக்குது. அந்த வியாபாரிகள் சங்கத்தில் நீங்கள் எதுவும் உறுப்பினராக இருக்கீங்களா? ஏன்னா நீங்களும் ஒரு வியாபாரி மாதிரி தான். அந்த மாதிரி தொடர்பு எதுவும் இருக்கா? இல்லை, வியாபாரிகள் சங்கம் என்பது அது தனிப்பட்டது. அது இந்த சின்ன சின்ன கடைகள், அந்த மாதிரி சிறு கடைகள், பெருக்கடைகள், இவங்களுக்கு சேர்ந்து இப்போ எப்படி எங்கள் விநியோகஸ்தர்களுக்கு நலன் காக்கிறதுக்காக நாங்கள் சங்கம் வச்சுருக்கிறோமோ அதுபோல் அந்த கடைகளுடைய நலன் காப்பதற்காக வியாபாரி சங்கம் இருப்பது. எங்களுக்கும் அவங்களும் ஒரு உறவு இருக்கும். ஆனால் எங்கள் ஆட்கள் அதில் உறுப்பினராக்க மாட்டாங்க, அவங்க ஆட்கள் எங்களில் உறுப்பினராக. எங்களில் விநியோகஸ்தர்கள் மட்டும்தான் உறுப்பினர். இப்போ இந்த ரெண்டு அமைப்புகளுக்கும் உறவு இருக்குது, ஆனால் மோதல்களும் வரத்தானே செய்யும். வரும், சிறு சிறு மோதல்கள் இதை வரலாம். அதை நாங்கள் அவங்களோடையும் கூட நாங்கள் பேசுவோம். அவங்களும் வந்து அதை உடனே அதை பரிசீலித்து பண்ணி கொடுக்க ஏற்பாடும் இருக்குது. அவங்க சில குணங்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏதாவது? இல்லை, அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் வந்து இப்போது இன்றைக்கி சில கடைகள் வந்து நடத்த முடியாமல் மூடிட்டும் போயிடுறாங்க. பல கடைகள் சென்னை மாநகரத்தில் நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஏறி வரக்கூடிய விலாசி வியாபாரம் இல்லாமல் பலரும் மூடிட்டும் போயிடுறாங்க. பல லட்சக்கணக்கான நட்டங்களை விநியோகஸ்தர்கள் நாங்கள் சந்திக்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட நேரங்களில் வாய்ப்பு இருந்துன்னு சொன்னால் அவங்களோடையும் தொடர்பு கொள்வோம். சிலர் பணம் கொடுக்காமல் இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நாங்கள் தொடர்பு கொள்வோம், அவங்களோடையும் பேசுவோம். பெற்றுக் கொடுக்குற ஏற்பாடு என்பது இருக்குது. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது நடக்கும். இப்போ தமிழ்நாட்டு அளவில் தமிழ்நாடு அரசு உங்களுடைய நலம் சார்ந்து ஏதாவது திட்டங்கள் அல்லது சட்டங்கள் இயற்றி இருக்கின்றனவா? அதை பற்றி இல்லை, அதில் வந்து இப்போ கூட இந்த வியாபாரிகளுக்குன்னு சொல்லி சில நலவாரியம் கூட அமைச்சாங்க. அதில் உறுப்பினராக ஆகிறதுக்கு சில சலுகை என்பது கூட தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. அது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி வந்து இந்த 2017க்கு முன்னால் வரி கட்டாமல் இருக்கக்கூடிய பல கோடியை வந்து இப்போ சமீபத்தில் கூட முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்டமன்றத்தில் கூட இது பண்ணிச்சு ஒரு ரைட்டாக பண்ணுற ஏற்பாடு. ரைட்டாப் மீன்ஸ் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டினா போதும், மீண்டும் அந்த நிலுவைத் தொகை ரத்து பண்ணுறோம்னு சொல்லி அமைச்சர் கூட சம்மந்தப்பட்ட அமைச்சர் அறிவித்தார். அதுவும் வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக இருந்து பலர் வழக்கு அதில் இருந்ததுனால இது முடிச்சிட்டோம்னு சொன்னால் வழக்கையை வந்து தள்ளுபடி பண்ணுற ஏற்பாடு வாபஸ் பெற்றுக்கொள்ள அரசு மூலியமாக இருந்தது. அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்தது. இப்போ அரசு வந்து உங்களுக்கு சாதகமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அரசு வந்து சாதகமாக நடந்து கொள்ளணும்னா அரசு சாதகமாக நடக்குது என்பது இது உற்பத்தியாளரும் எங்களுக்கும் இருக்கிற விஷயம் தான். அரசு இதில் இடையில் வந்து வரி மட்டும்தான், அதாவது ஜிஎஸ்டி மட்டும்தான். அதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எங்கள் வந்து எங்கள் வியாபாரிகள் யாரும் அரசுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை எந்த விதத்திலும் நாங்கள் கையாடல் பண்ணுவது கிடையாது. அதான் முறையாக வரிகட்டுற தொழிலை செய்கிறவங்க நாங்கள் மட்டும்தான் பெருமையுடன் அந்த அரசுக்கு நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள். நம்பிக்கை எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசோடு ஒத்துழைத்து போகுது என்பது தான் வியாபாரத்துக்கு நல்லது இல்லையா? அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா உரிமையாக நாங்கள் கேட்கலாம், அது வேறு விஷயம். அதுக்காக வந்து அது எதிர்க்கிறதோ அல்லது ரொம்ப அனுபவம். இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும், அதாவது ஒரு வியாபாரியாக இல்லை விநியோகஸ்தராக இருந்தாலும் கூட அரசியலில் இந்த கட்சி ஆட்சி செய்யும் பொழுது சமூகம் நன்றாக இருக்கிறது, நாடு நன்றாக இருக்கிறது, இவர்கள் வந்தால் இன்னும் நன்றாக இருக்கும், இப்படிப்பட்ட சிந்தனைகள் வரத்தானே செய்யும். அதெல்லாம் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால சொல்ல தயங்குறீங்களா? அப்படி இதில் தயக்கம் என்பது அப்படின்னு ஒன்று கிடையாது. அரசை வந்து நேரடியாக எதிர்த்து சண்டை போட்டு பண்ணணுங்கிறல. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லணும்னா கூட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட மத்திய மாநில அரசுடைய கவன ஈர்ப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நாங்கள் நடத்தணும். நாங்கள் இதை தாண்டியும் தொழிலை தாண்டியும் இந்த மாதிரி விஷயம் அது கவன ஈர்ப்புங்கிறது அரசே உங்களுடைய பார்வை எங்கள் மீது வேண்டுகோள் கோரிக்கை மாதிரி அப்படின்னு வச்சு நாங்கள் அந்த வாசகம். அது என்ன கோரிக்கை? அது என்னென்னா இன்றைக்கி ஜிஎஸ்டியில் நான் ஏற்கனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலளிச்சேன் இல்லைங்களா? அந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து கொஞ்சம் நீங்கள்
எங்கள் ஆட்களை கொஞ்சம் ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடாது. சிறு சிறு தவறுகளுக்கெல்லாம் பெரிய குற்றவாளிகளைப் போல பார்க்குற பார்வை என்பது இருக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு விதிக்கக்கூடிய அபராத கட்டணம் என்பது கூடுதலாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு தான் நாங்கள் மத்திய மாநில அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நாங்கள் நடத்துகிறோம். அந்த மாதிரி பண்ணுறோம். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ஏதோ எங்கள் தொழில், எங்களுடைய லாபம், எங்கள் குடும்பம் மட்டுமே ஒரு குறுகிய வட்டத்தில் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு சமூகத்தை நேசிக்கிற ஒரு பார்வையும் நாங்கள் பண்ணுறோம். அது எப்படின்னா சமீபத்தில் கூட நாங்கள் இரத்த தான முகாம் என்பது கூட நடத்தணும். விநியோகத்தோடு இரத்த தான முகாம். இன்றைக்கி ரத்தம் என்பது ரொம்ப அவசியம் என்பது கூட மாண்புமிகு முதலமைச்சர் கூட பொருட்கள் விநியோகத்தோடு சேர்ந்து ரத்தத்தை விநியோகம் பண்ணி. ஆமாம், நாங்கள் ரோட்டரி கிளப்போடு இணைஞ்சு அந்த இரத்த தான முகாம் நடத்தும். ஒன்லி எங்களுடைய விநியோகஸ்தர்கள் மட்டும், அவர்கள் குடும்பம் அவர்கள் மட்டுமே வந்து இரத்த தானம் வந்து பண்ணாங்க. அது நம்ம சென்னை இதில் அந்த குடும்பத்தினர்கள், அந்த உங்கள் விநியோகஸ்தர் குடும்பத்தினர் விருப்பத்துடன் வந்தாங்களா? விருப்பத்தோடு தான், தானாக முன் வந்து திடீர் நாங்கள் விநியோகஸ்தர் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொன்னோம். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூடவே மனைவி வந்துட்டாங்க, மகள் வந்துட்டாங்க, மகன் வந்துட்டாங்க. எண்ணிக்கை வந்து ரோட்டரி கிளப் எங்களோட எதிர்பார்த்த யூனிட்ஸ் வந்தது வேறு. ஆனால் அதை விட அதிகமாக நான் ஸ்டாப்பாக எடுத்து உண்மையிலேயே பெருமையோடு சொன்னாங்க, நாங்கள் பல முகாம்களை நடத்தியிருக்கிறோம், இந்த முகாம் தான் நாங்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கையோட ஓய்வு இல்லாமல் நான் ஸ்டாப்பாக காலையில் ஆரம்பித்து 2 மணி நேரம் இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் உங்களை பாராட்டுறோங்கிற மாதிரி ஒரு பாராட்டு சான்றிதழும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை தாண்டி நாங்கள் தொழிலை தாண்டி இந்த மாதிரி பார்வைகளும் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பேரிடர் காலங்களில் தான் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், இப்போ கோவிட்டில் கூட பாதிக்கப்படும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய நிவாரண நிதி கேட்டால் அதுலேயும் நாங்கள் வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறோம். அப்படி ஏதாவது இப்போ இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது, இப்போ கூட சமீபத்தில் நடந்த வெள்ளப்பெருக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை எல்லாம் கடுமையாக பாதிச்சுது. நாங்கள் எங்களால் முடிஞ்ச நிவாரணப் பொருட்களை எல்லாம் கூட அனுப்பி அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம். இப்படி அந்த இதுலேயும் எங்கள் ஆட்கள் வந்து ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க. இப்போ கூட நீங்கள் கேரளாவில் ஏற்பட்ட அந்த வயநாடு நிலச்சரிவு கூட நாங்கள் பண்ணணும்னு சொல்லி இப்போ பேசியிருக்கிறோம். இப்போ நேற்றைய தினம் எங்களுடைய பொதுக்குழு என்பது சென்னையில் நடந்து பிரம்மாண்டமான ஒரு அளவில். இப்போ அதெல்லாம் கூட நாங்கள் அப்படியெல்லாம் யோசித்திருக்கோம், சில தீர்மானங்களை கூட நிறைவேற்றிருக்கோம். அப்படி ஒரு பரந்துபட்ட சிந்தனையோடு எங்கள் ஆட்களை ஒரு பக்குவப்படுத்தியிருக்கிறோம். அதான் இப்போ எல்லா தொழில்களிலுமே வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது பெருநிறுவனங்கள், கார்ப்பரேட் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் வந்துட்டாங்க. உங்களுடைய இந்த தொழிலில் அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது? நிச்சயமாக அப்போ எங்கள் தொழிலில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை இன்றைக்கி ஏற்படுத்துது. அது இந்த பன்னாட்டு முதலாளிகள் வந்து அது அமேசான், ஃப்ளிப்கார்ட், இப்போ அந்த நிலைக்கு மக்களுடைய மனநிலையும் அதை மாற்றிட்டாங்க. நான் உட்கார்ந்த இடத்துலேயே இருந்து ஆப்பிள் இப்போ நீங்கள் உற்பத்தியாளர்கிட்ட வாங்குறீங்க. ஆமாம், அதே மாதிரி அந்த மாதிரி நிறுவனங்கள் நேராக உற்பத்தியாளர்கிட்ட தான் வாங்குறாங்க. அதுதான் இப்போ அது ஒரு போராட்டம் எங்ககிட்டையும் இருக்குது. நாங்கள் அதை கோரிக்கை வச்சு போராட்டிட்டுறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆன்லைனால் எங்கள் தொழில் பாதிக்குதானே? நிச்சயம் பாதிக்குது. இப்போ உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற ரேட்டு வேறு, எங்களுக்கு கொடுக்குற ரேட்டு வேறு. அப்போது அவங்களுக்கு கொடுக்குற ரேட்டு எங்களுக்கு கொடுக்குற ரேட்டு வேறுன்னும் போது கன்சூமர் இதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய பயனாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கடையில் போய் வாங்குகிற பொருள் ஒரு 10 ரூபா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வீடு தேடி வருது 8 ரூபாய்க்கு. யார் மூலிமா வருதுன்னு சொன்னால் இந்த ஆன்லைன் மூலமாக வருது. அப்போ நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இதனால் காலங்காலமாக இந்த தொழிலில் ஈடுபட்டு பல லட்சம் கோடிகளை முதலீடு செய்து இந்த தொழில் செய்கிறவங்க எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ உற்பத்தியாளர்கள் அவங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறீங்களோ அதை எங்கள் ரேட்டு கொடுங்க. இப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி கட்டுப்படி ஆகுது, உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகலைன்றீங்க? அவங்களும் ஆட்களை வைக்கணும், கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வாகனங்களை பயன்படுத்தணும், எல்லாம் தானே இருக்குது. இல்லை, அதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. எனக்கு 10 ரூபா கொடுக்குறேன், உங்களுக்கு 8 ரூபா கொடுக்குறீங்களே. அந்த 8 ரூபாயில் 1 ரூபா லாபமாக எடுத்துகிட்டு கூட 1 ரூபா அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. எப்பவுமே வந்து வியாபாரம் என்பது ஏன் அப்படி உற்பத்தியாளர் பாரபட்சம் பார்க்குறாங்க? இல்லை, அவங்களுக்கு என்னென்னா, இப்போ இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதாவது உற்பத்தியாளர், சூப்பர் ஸ்டாக்கிஸ், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது, இப்போ அவங்களுக்கு ஒரு 5% கொடுக்கணும், எனக்கு ஒரு 6% கொடுக்கணுங்கிறபோது இந்த பர்சன்டேஜ் அவங்க கட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10% உற்பத்தியாளருக்கு நிற்குதுன்னு சொன்னால் 5% அவங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்களுக்கு 5% கம்மியாக கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 2% கம்மியாக கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே வீட்டில் உட்காந்துட்டு ஆப்பரேட்டர் கட்டுவீங்க, எனக்கு அதை விட கம்மியாக கிடைக்கும், நான் எதுக்கும் உங்ககிட்ட வாங்கணும்னு பண்ணுவீங்க. ஸோ இந்த சிக்கலை வந்து தீர்க்கிறது யார் தீர்க்கணும்? இது வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு இப்போ நாங்கள் மட்டும் பண்ணுவேன்,
என்னை சார்ந்து பல ஆயிரம் பேர் இந்த தொழிலை எடுக்கிறாங்க. இப்போ உங்கள் சுயநலத்துக்காக மக்கள் வந்து அதிகமாக கொடுத்து வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து சுயநலம்ங்கிறத சொல்லலை, மக்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கணுங்கிறத, கிடைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் என்பது எங்களுக்கு அல்ல. ஏன்னா இந்த தொழிலில் ஈடுபட்டு நாங்கள் பல நீங்கள் தான் இப்போ உங்களை மாற்றிக்கணும். இல்லை, நாங்கள் என்ன மாற்றிக்கணும்னு சொல்கிறீங்க? அப்போ நான் எங்களுடைய லாபமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இப்போ அந்த 8 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்கல்ல, அதை நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு சரியான ரேட்டு கொடுக்கணும் தானே? யாருக்கு? உற்பத்தியாளர் மற்றவங்களுக்கு 8 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு 8 ரூபாய்க்கு கொடுப்பாங்கல்ல அவங்க? இல்லை, நான் சொன்னது நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டீங்களான்னு தெரியல. இப்போ ஆன்லைன் பிஸ்னஸில் ஆன்லைன் நேரடியாக உற்பத்தியாளர்கிட்ட தான் வாங்குறாங்க. இப்போ நாங்களும் உற்பத்தியாளர்கிட்ட தான் வாங்குகிறோம். ஒரே ரேட்டு தானே வாங்குறீங்க? இல்லை, அங்கே தான் வித்தியாசப்படுதுன்னு சொல்கிறேன். நான் தான் கொஞ்சம் முன்னால் நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அதான் சொன்னேன், எனக்கு 10 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னா ஆன்லைனுக்கு 8 ரூபா கொடுக்குறீங்க. இந்த பாரபட்சம் இருக்கக்கூடாது. எங்கள் ரேட்டை அவங்களுக்கு கொடுங்க, அது இல்லை அவங்க ரேட்டை எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் சொல்கிறதுல ஒன்று ஒளிந்திருக்கிறது. அதாவது இந்த 10 ரூபான்னு கொடுக்கும்போது விநியோகஸ்தர்களுக்கும் ஒரு பர்சன்டேஜ் அவங்க கொடுக்குறாங்க, உற்பத்தியாளர்கள், அப்படி தானே? யாருக்கு? அவங்க இல்லை, அவங்க வந்து நேரடியாக கன்சூமருக்கு தான் போகிறாங்க. அவங்க உற்பத்தியாளர், ஆன்லைன், கன்சூமர். இப்போ நாங்கள் உற்பத்தியாளர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவுட்லெட். அவங்களுக்கு உங்களுக்கு இடையில இருக்கிறவங்க ஊதியம் பெற இது பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய தொழிலுங்க. இது ஏதோ நபராக என்னை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. இந்த தொழிலை செய்கிறதுனா நான் பலருக்கு நான் வேலை கொடுக்குறேன். டிரைவருக்கு வேலை கொடுக்குறேன், ஏற்றி இறக்குற ஆட்களுக்கு வேலை கொடுக்குறேன், போய் கடைகளுக்கு போய் ஆர்டர் எடுக்கிற வேலை கொடுக்குறேன், வசூல் பண்ணுறதுக்கு ஆட்கள் கொடுக்குறேன். இப்படி நான் முதலீடு செய்ததுக்கு போல் ஒருத்தர்கிட்டையும் 10 பேர், 20 பேர், 50 பேர்லாம் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அப்போ என் தொழில் அழுதுன்னு சொன்னால் என்னை சார்ந்து இருக்கிற குடும்பங்களும் பாதிக்குது இல்லையா? அது பாதிக்கக்கூடாதுங்கிற அந்த பார்வையும் எங்களுக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் இதை சொல்கிறோங்க. இது மாதிரி இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை போல் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாதா? இல்லை, மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு அதே மாதிரி நீங்களும் ஆன்லைன் பண்ணுங்கிற கேள்வி கேட்குறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஆமாம், அந்த மாதிரி தானே பண்ண முடியும். எது மாதிரி? ஆன்லைன் மாதிரி தானே நீங்கள் ஒரு செட்டப் பண்ணால் தானே அந்த ரேட்டுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும். இல்லைன்னா அதிகமாக தான் உங்களோட விலை அதிகமாக தானே இருக்கும். ஆமாம். இல்லை, இது வந்து சில வந்து நலம் சார்ந்துன்னா அரசு கவனிக்க வேண்டிய வேலைகளாக தானே இருக்கும். இப்போ வேலை கொடுக்குறது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதன் மூலம் கன்சியூமருக்கு போய் சேரும்போது விலை கூடுதலாக இருக்குது, அதை மக்கள் விரும்ப மாட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க? இல்லை, அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்களும் வந்து அதிகமான விலையை கொடுத்து மக்களை ஒரு சுமைக்கு ஆளாக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இது ஒரு பாரம்பரியமான ஒரு தொழில். இந்த பாரம்பரியமான தொழில் அழிந்து போகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அப்போ அந்த கோரிக்கைன்னு வரும்போது நாங்கள் இதையும் சேர்த்து தான் நாங்கள் பார்க்கணும். அதை யார் சரி செய்யணுங்கிறது அரசு தான் கொஞ்சம் அதை பார்க்கணும். இது கவனம் என்பது அரசும் செலுத்தணும். ஏன்னா அதான் நான் சொன்னது மாதிரி இந்த தொழில் ஒரு பாரம்பரிய தொழில். இதில் பல லட்சக்கணக்கான ஆட்கள் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க இப்போ நான் மூடுறேன், என் தொழில் சரி முடிஞ்சு போச்சுப்பா, இனி இதை என்னால் பண்ண முடியாது, நான் போகிறேன், நான் என்னை சார்ந்து ஒரு 20 பேர் இருக்கானா வேலையிலும் பாதிக்கும். ஏன்னா இது மாதிரி பல லட்சக்கணக்கானவர்களும் இந்த விநியோக தொழிலில் இருக்கிறாங்க, பாரம்பரியமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து அரசும் பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டும். இப்போ இந்த வேலை செய்கிற பணியாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக சம்பளம் கேட்குறாங்க, வேலைகளை கூட ஒழுங்காக செய்கிறதில்ல, குறித்த நேரத்துக்கு வருவதில்லை. ஆனால் வடநாட்டில் இருந்து வர்றவங்க அந்த வேலையை சிறப்பாக செய்கிறாங்கன்ற ஒரு கருத்து நிலவுகிறது. வடநாட்டு தொழிலாளிகள் நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உங்கள் தொழில் அது இருக்கா? இல்லை, அது எங்கள் தொழிலும் சில நேரங்களில் இருக்குது. சில இடங்களில் வந்து வடநாட்டு தொழிலாளியும் நாங்களும் சிலதெல்லாம் பயன்படுத்துகிறோம். என்னென்னா இன்றைக்கி வந்து தொழில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. எங்கே போனாலும் பொழைச்சிக்க முடியுங்கிற ஒரு நிலை இருக்கனால தான் இப்போ அண்டை மாநிலத்துலேருந்து இங்கே ஏன் இங்கே தேடி வராங்கன்னா அதான் உதாரணம். இதே தொழில் அங்கே கிடச்சுன்னா அவங்க செய்யலாமே, இல்லைன்னு தான் வராங்க. அதுக்காக நம்ம இந்த தொழிலாளி வந்து சோம்பேறின்னு சொல்லிட முடியாது. நேரத்துக்கு வரமாட்டுறாங்க, கூலி அதிகமாக கேட்குறாங்க, சரியாக உழைக்க மாட்டுறாங்கிற கேள்விங்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இந்த தொழிலை எங்களுக்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. தேவை அது சில நேரங்களில் வந்து எங்களுக்கும் ஷார்ட்டேஜ் வருது. ஏன்னா அந்த கூலி ஆட்கள் ஏற்றி இறக்குறவங்க, டிரைவர்ஸ் இதெல்லாம் கூட பிரச்சனைகள் வருது. அப்படிப்பட்ட நேரங்கள் சில இடங்களில் தான் அந்த வெளிநாட்டு தொழிலாளர் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் முழுக்க கிடையாது. இப்போ இந்த தொழிலில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் உங்களுக்குமான மோதல் எதுவும் வந்திருக்கிறதா?
அப்படி எதுவும் நடந்தது உண்டா? இல்லை, நேரடியாக மோதலுங்கிறது வர வாய்ப்பு இல்லை. ஏன் நேரடியாக நாங்கள் இப்போ பன்னாட்டு தொழில்னு சொன்னால் இதனுடைய தலைமையகம் அமெரிக்காவில் இருக்கோம். இது அரசு கையாளக்கூடிய விஷயம். நாங்கள் நேரடியாக அப்படிலாம் மோதிக்க முடியாது. ஃபீல்டுக்கு வரும்போது தான் எங்களோட கோரிக்கையை தான் நாங்கள் எழுப்ப முடியும் மொழிய, அதை எங்களுடைய கோரிக்கையாக வைக்க முடியும் மொழிய. நேரடி மோதல்ங்கிறது மோதல்னால் இப்போ நான் சொன்னது இந்த மோதல் தான், நேரடியாக மோத முடியும். இப்போ மக்களுடைய வாங்கும் திறன் அது எப்படி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மக்களுடைய வாங்கும் பொதுவாக வந்து இன்றைக்கி வியாபாரங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கானா குறைஞ்சி இருக்குது அப்படிங்கிறதா. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான் வாங்கும் சக்திங்கிற கன்சூமர் பவர், அந்த பவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிறனால. ஏன்னா இன்றைக்கி செலவுகள் வந்து வெவ்வேறு விதமாக கூடி போச்சு. இப்போ அந்த கூடி போடுவதற்கு அந்த செலவுகளை ஈடுகட்டு பண்ணோம்னா, நான் தேவையற்ற சில பொருள் வாங்கி உபயோகப்படுத்திருப்பேன் வீட்டில், அதையெல்லாம் சிலது குறைக்கணும்னு நினைப்பேன். அப்படி குறைக்கணும் போது அந்த தொழிலை இருக்கிற சப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒரு மனிதனுக்கு அவசியமானது என்ன? அரிசி, வீட்டுக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், அது இது அன்றாடம் காலை டிஃபனும் மதியம் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள், அத்தியாவசியம் பொருட்கள் மட்டும் போதுங்கிற நிலைகளுக்கு அது எந்த சூழலை ஏற்படுத்தும்னா, உங்களுக்கு வாங்கும் சக்தி குறையும் போது அது வரும். அப்போ அப்படி வரும்போது எங்களுக்கு வியாபாரம் குறையுமானா குறையும். எங்களுக்கு வியாபாரம் குறையிறதுக்கு காரணமுக்கு நான் முன்னால் சொன்ன மாதிரி ஆன்லைன் மூலமாக எங்களுக்கு வியாபாரம் குறைஞ்சிக்கிட்டு வரும். இப்போ அரிசி பற்றி சொன்னீங்க. அதனால் இந்த அரிசியில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தால் ஜிஎஸ்டி வரி கிடையாது, அதற்கு மேலே இருந்தால் ஜிஎஸ்டி வரி, இந்த மாதிரி ஒரு மாறுதல் இருக்கா அதில்? ஆமாம். இல்லை, அதில் என்னென்னா, நீங்கள் ஒரு அரிசி வந்து பேக் பண்ணி விற்றீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. 25 கிலோவுக்கு மேலே வந்துன்னு சொன்னால் ஜிஎஸ்டி. பேக் பண்ணாமல் நீங்கள் விற்றீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இதுதான் வித்தியாசம். பேக் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது 5% ஜிஎஸ்டியில் உள்ள வந்துடும். பேக் பண்ணாமல் லூஸில் விற்கும்போது அதுக்கு வந்து வரி என்பது கிடையாது. இப்போ அந்த பேக்கேஜில் வருது, மூட்டைகளில் வருது, அதை பிரித்து கொட்டி நீங்கள் வந்து அப்படி விற்றீங்கன்னா, பிரித்து விற்றீங்கன்னா டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் வராது. உங்களுடைய இந்த செயல்பாடுகள் பொருளாதாரத்தில் எந்த அளவிற்கு நாட்டிற்கு உதவியாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக. நான் எங்களுடைய தொழில் மூலமாக அரசுக்கு வருமானம் என்பது நாங்கள் நேரடியாக வாங்கி வரியை வாங்கி கற்ற ஒரு தொழிலில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நீங்கள் அதுதான் ஜிஎஸ்டி மூலமாக இன்றைக்கி அரசனுடைய கஜானாவிற்கு ஒரு பெரும் தொகை என்பது இப்போ சமீபத்தில் கூட நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சரை கூட பெருமையோடு அறிவித்ததெல்லாம் இருந்தது. போன மாதம் கூட 1,28,000 கோடி என்பதெல்லாம் கூட வருதுன்னா இது எங்கள் மூலியமாக தானே போகுது. அப்போ அரசனுடைய மொத்த செலவை ஈடுகட்டுறதில் ஒரு குறிப்பிட்ட தொகை என்பது நேரடியாக நாங்கள் வசூல் செய்து கட்டக்கூடிய பணம் மூலமாக அரசுக்கு. தமிழ்நாட்டில் டாஸ்மாகோட நீங்கள் தான் பெரிய ஆட்கள் வரி கொடுக்கறதில்ல. இல்லை, அந்த இதுக்கு நான் போகலை, அது எனக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வி. இப்போ பொருளாதாரம், நீங்கள் என்ன நிறைய பொருட்களை கையாளுறவங்க, உற்பத்தியாளரையும் பார்க்குறவங்க, விற்பனையாளர்களையும் பார்க்குறவங்க, இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது இந்த 10-15 ஆண்டுகளில் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருப்பீங்க பொருளாதாரம். இது அரசியல் கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல? நீங்கள் அரசியலே இல்லைன்றீங்களா? அரசியல் இருக்கலாம், அரசியல் இல்லாமல் இருக்க முடியாது. இது அப்படி போனீங்கன்னா இந்திய நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது இல்லை வந்து குறைஞ்சிருக்கு இல்லை அப்படியே அந்த நிலையிலேயே இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்? இல்லை, அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தை என்னால் சொல்ல முடியாது. அதில் மாற்றங்கள் நிறைய இருக்கலாம். உயர்ந்திருக்குன்னு சிலர் கருத்து இருக்கலாம், இல்லை இது சொல்கிறது தப்பு, கம்மியாக தான் இருக்குன்னு பெரிய மாற்றமுக்கும் இருக்கலாம். ஆனால் இது அரசியல். உங்கள் தொழிலில் என்னென்ன முன்னேற்றங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கள் தொழிலையா? எங்கள் தொழிலில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னு சொன்னால், எங்கள் தொழில் நசியாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து லாப நோக்கத்தோடு நாங்கள் கொஞ்சம் ஏதாவது செய்யணும்னு சொன்னால், உற்பத்தியாளர்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எங்களுக்கு அந்த சலுகை என்பது எதுவும் ரத்து பண்ணக்கூடாது, குறைச்சி வந்து பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாம் வந்து பண்ணும்போது எங்களுக்கு இந்த தொழிலை சுமூகமாக நடத்துவதற்கு உதவியாக இருக்குங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி ஜிஎஸ்டியில் கூட நாங்கள் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து அதெல்லாம் அரசு செய்யும்போது எங்களுக்கு கொஞ்சம் இந்த டார்ச்சர் இல்லாமல் இருக்கும் இல்லையா, இந்த ரத்த அழுத்தம் கூடாமல் இருக்கலாம், அதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது உற்பத்தியாளர்கள் அதை பண்ணணும், அரசு அதை பண்ணணும், அதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன மக்களுக்கு பண்ண போகிறீங்க? விற்பனையாளர்கள் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இப்படி அதெல்லாம் அவங்கெல்லாம் பண்ணால் நீங்கள் விற்பனையாளர்களுக்கு எந்த அளவில் சலுகை பண்ண முடியும்?
இல்லை விற்பனையாளருங்கிறது நீங்கள் சொல்கிறது யார்? கடைக்காரர்கள். கடைக்காரர்கள். ஆமாம். நீங்கள் உங்களுக்கு கடைக்காரர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் தானே உங்களுக்கு தொடர்பு இருக்குது. இல்லை, அது கடைக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய லாபம் என்பது கம்பெனி தானே கொடுக்குது, உற்பத்தியாளர் தான் கொடுக்குறாங்க. இப்போ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருள் இப்போ எங்களுக்கு 6% கொடுக்குறாங்கன்னா கடைக்காரர்களுக்கு லாபம் வந்து 20%. அவங்களே நிர்ணயம் பண்ணிடுவாங்க. நிர்ணயம் பண்ணிடுவாங்க. கடைக்காரர்களுக்கு எவ்வளோ லாபம், விநியோகஸ்தர்களுக்கு எவ்வளோ லாபங்கிறது அவங்க நிர்ணயித்து அவங்களுடைய லாபத்தும் வைத்து தான் உற்பத்தி என்பதே நடக்கும். அதுலேருந்து தான் உங்களுக்கு எம்ஆர்பியை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுலேருந்து தான் வரும் உங்களுக்கு. அதாவது நுகர்வோர், விற்பனையாளர்கள், உற்பத்தியாளர்கள், இங்கே இருக்கிற அந்த செயல்பாடுகள் பற்றியெல்லாம் விரிவாக தமிழன் தொலைக்காட்சிக்கு நீங்கள் தந்த கருத்துக்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்து. நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.